ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இவ்வளோ அழுக்கான இடத்த இந்த மாதிரி க்ளீனாக எப்படி ஆக்கினேன் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன். அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடு கட்டி ஒரு 15 வருஷம் இருக்கும். இது ஒரு வாடகை வீடு தான். இது மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அது க்ளீனாக ஆகலை. அதில் உள்ள பிளாக்கு எல்லாமே அது அப்படியே இருந்துக்கிடும். அப்புறம் செவுத்துலேருந்து சுண்ணாம்பு எல்லாமே வெளியே வருது. அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் வச்சுருக்கிற பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, கண்ணாடி எல்லாத்தையுமே எடுத்து தனியாக எடுத்து கண்ணாடியை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதில் உள்ள ஒட்ரு எல்லாத்தையும் அடித்தாச்சு. அதில் உள்ள தூசி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நல்லா கொஞ்சம் விம் ஜெல் எடுத்து செவுத்தில் உள்ள ஆயில் பிசுக்கு எல்லாம் போகிறதுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வால் ஸ்டிக்கர் ஒட்டும்போது அதில் எந்த தூசி எதுவுமே ஒட்டக்கூடாது. அப்படின்னா தான் அது நல்லா ஒட்டிக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு பஞ்சு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வாஷ்பேஷனில் நல்லா ஹார்பிக் ஊற்றி அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு தூசி கூட இல்லாமல் செவுத்தில் உள்ள அந்த சுண்ணாம்பு தூள்லாம் இல்லாமல் நம்ம அதை க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும். இதை நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு இதையும் தொடச்சி எடுத்தாச்சு. ஃபுல்லாகவே ஒரு தூசி கூட இல்லாத அளவுக்கு நம்ம அதை கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நான் ஒரு நாள் காய விட்டுட்டேன். ஏன்னா செவுத்தில் உள்ள ஈரம்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒரு வால் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் தான் வாங்கியிருந்தது. நான் செலக்ட் பண்ணது. அங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான டிசைன் நிறையவே இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க் அனுப்பியிருக்கேன், வேணால் பார்த்துக்கோங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து 219 ரூபாய். 600 சென்டிமீட்டர் வந்து அதாவது 6 மீட்டர் நான் வாங்கியிருந்தது. இந்த டிசைன் தான் நான் வாங்கியிருந்தது. இதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வால் ஸ்டிக்கர் ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். அப்புறம் நம்ம செவுத்தில் இப்போது அதுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து என்ன அளவு தேவையோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்து அதை கரெக்டாக கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணும்போது ஒரு பாதி அளவுக்கு நம்ம ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு பண்ணணும். அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம புக்கில் லேபிள் ஒட்டோம்ல, சேம் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. அதனால் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். நல்லா கரெக்டாக வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டால் போதும். நல்லா பேஸ்ட் நல்லா ஒட்டிக்கும். அதில் ஏர் பப்பிள் வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏர் பப்பிள் வராமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தேய்ச்சி விட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக முடியும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. அப்படி கொஞ்சம் தேய்ச்சி விட்டு பண்ணணும். ஏன்னா அதில் ஏர் பப்பிள் விழும். அதனால் அது கொஞ்சம் தேய்ச்சி விட்டு பண்ணால் போதும். சப்போஸ் அது நம்மளுக்கு லைட்டாக கிழிஞ்சிருந்தா கூட நம்ம அதை மேனேஜ் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். அதில் தப்பு எதுவும் வராது. நல்லா நீட்டாக அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நானும் மாற்றினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்த அழகாக நம்ம விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கண்ணாடி எல்லாத்தையுமே மாட்டி விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.